இந்த கண்ணிமை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது. சுபஹானல்லாஹ். உலகத்தில் பெரும் மருத்துவர்கள் எல்லாம் அங்கே ஒன்று சேர்ந்தார்கள். எனக்கு தெரியுமா, கண்ணிமை இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு கண்ணிமையை கொடுப்பதற்கு. அப்பொழுதுதான் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த முடிச்சுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன முடிச்சு தெரியுமா? ஒரு சதை துண்டு ஒரு இடத்துல இருந்து போச்சேண்டா, தொடையிலேருந்து ஒரு சதையை வெட்டி எடுத்து அந்த இடத்துல மூட்டினா அதை ஒட்டி பட்டும். அப்படிதான் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பு என்னன்னா, கையில் ஒரு சதை துண்டு போச்சா தொடையிலிருந்து வெட்டி எடுத்து ஒட்டி விட்டாருங்க வைங்க, அது பாட்டுக்கு வளர்ந்துரும். பிற்காலத்தில் அது சேர்ந்துரும். இத மாதிரி ஒரு சதத்துண்டை எடுத்து சேர்க்க பார்த்தார்கள். சுபஹானல்லாஹ். பாராமீட்டர்கள், ரொம்ப 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 சின்ன சின்ன நரம்புகள், ஒன்று ரெண்டல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கோடிக்கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் மிக அவசரமாக அந்த ஆபரேஷனை நடத்தினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உயிருக்குரிய அஜலை தீர்மானித்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த உலகத்தை விட்டு அந்த குழந்தை பிரிந்து விட்டது. கண்ணு செத்த உடனே உடம்பு சாக ஆரம்பிக்குது. இந்த கண்ணிமையை உன்னால் செய்ய முடியாதப்பா. இந்த சதை துண்டை உனக்கு பூட்ட முடியாதப்பா. நீ வேணுமானால் பெரிய பெரிய சதையை, நான் தந்த சதையை எடுத்து வேணுமானால் போட்டலாம். எல்லாருக்கும் இதை தந்திருக்கிறேன். பூட்டி பூட்டி திறக்கணும், வேணுமென்றால் பூட்டி அடைச்சி வச்சிடலாம். பூட்டி பூட்டி துறக்கிற ஆபரேஷன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கண்ணுக்கு வேணுமென்றால் பொத்தி ஏதாவது ஒரு சதத்துண்டை போட்டு மூடி வச்சிடலாம். கண்ணு பூட்டினால் திறக்கணும், திறந்தால் பூட்டணும். அதுவே ஆச்சரியம். ராத்திரி தூங்குவோம், கண்கள் பொத்தப்பட்டிருக்கும். காலையில் நாம் நினைக்கிறோம் கண் திறக்கிறது. ஆனால் ஒரு ஜனாசா நினைத்தாலும் கண்ணை திறக்க முடியாது. நினைப்பு இந்த நரம்புகளுக்கு உத்தரவிடுகிறது. இப்பொழுது கண்ணை பொத்தென்று சொன்னால் கண் பொத்துகிறது. வெறும் நினைப்பை ஆட்டுகிறது. இந்த நினைப்பை இந்த கண்ணை பொத்தி தூக்கி எடுக்கிறது. நாம் கண்ணை பிடித்து தூக்கவில்லை, கண்ணை பிடித்து பூட்டவில்லை. அல்லாஹ்வுடைய